நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வியின் சிறப்புகள். மார்க்க கல்வியின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எந்த ஒரு இறை விசுவாசியும் மறுக்க இயலாது. ஒரு இறை விசுவாசி மீதுள்ள முதல் கடமை இவ்வுலகினில் எவ்வாறு வாழ வேண்டும், அல்லாஹும் அவனது தூதரும் எவ்வாறு வாழ வேண்டுமென வழிகாட்டியுள்ளார்கள், எவ்வாறு வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்பதையும் அறிந்து கொள்வது கட்டாய கடமையாகும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய முதல் வஹி, முதல் செய்தி படித்தல் மற்றும் எழுதுகோள் பற்றியதே. அல்லாஹ் கூறியுள்ளான், இக்ரா பிஸ்மிக ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சானு மாலம் யஅலம். நபியே, உம்மை படைத்தாழ்வனின் பெயரை சொல்லி ஓதுவீராக. ஒட்டும் தசையிலிருந்து மனிதனை படைத்தவன் அவன்தான். ஓதுவீராக, உம்மை படைத்தாழ்வனாகிய கண்ணியத்திற்குரியவன் அவன்தான். பேனா கொண்டு கல்வியை கற்பித்தவன் அவன். மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தான். இந்த முதல் வகையிலேயே கற்றல் மற்றும் எழுதுகோலை பற்றிய செய்தியை கூறி முழு உலகிற்கும் ஒரு விஷயத்தை புரிய வைத்து விட்டான். அதாவது ஷரியத் சட்டங்களின்படி வாழ்வை கழிப்பதற்கும் அல்லாஹ் தாலாவை திருப்திப்படுத்துவதற்கும் அடிப்படை தலைமை மார்க்க கல்வியை கற்பதும் கற்பிப்பதும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில் மார்க்க கல்வியை கற்பது இந்த சமுதாயத்தின் மீது கட்டாய கடமை என கூறியுள்ளார்கள். கல்வி கற்பதற்கு வயது வரம்பு ஏதும் நிர்ணயமில்லை. எனவே மனிதன் எந்த வயதில் இருப்பினும் அவன் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களையாவது கற்றுக்கொள்வது கடமையாகும். மார்க்க கல்வி இவ்வுலகின் விலை மதிக்க முடியாத செல்வமாகும். அதை பெற்றுக்கொள்வது மாபெரும் பாக்கியமாகும். எனவேதான் மார்க்க கல்வியை கற்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் கணக்கிலடங்கா சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. புனித குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான், நபியே, நீங்கள் மக்களிடம் கூறிவிடுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக ஆக மாட்டார்கள் என்று கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், எந்த அடியான் மார்க்க கல்வியை கற்பிப்பதற்காக ஒரு பாதையில் நடந்து செல்வாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தின் பாதைகளில் ஒரு பாதையில் நடக்கச் செய்கின்றான். திண்ணமாக மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, மகிழச் செய்வதற்காக வானவர்கள் தமது இறக்கைகளை விரித்து வைக்கின்றனர். மேலும் சந்தேகமின்றி வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் ஆலிமுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்கின்றன. எதுவரை என்றால் தண்ணீரில் வசிக்கும் மீன்கள் கூட அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எந்த அடியானின் கல்வியை கற்பதற்காக வெளியே செல்கிறாரோ அவர் திரும்பி வரும் வரை அல்லாஹ்வின் பாதையில் இருக்கின்றார். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் கற்றுக் கொடுப்பவருமே யாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் அவர்களிடம், அபூதரே, நீர் காலை நேரத்தில் சென்று குர்ஆனின் ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது நீர் 100 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட மிகச் சிறந்ததாகும். மேலும் நீர் மாலை நேரத்தில் சென்று மார்க்க கல்வியின் ஒரு வாசகத்தை கற்பது நீர் 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை காட்டிலும் மிக சிறந்ததாகும் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எந்த கல்வியின் மூலம் அல்லாஹ் தாலாவின் பொருத்தத்தை மட்டுமே தேடப்படுமோ அப்படிப்பட்ட கல்வி உலக செல்வங்களுக்காக ஒருவர் கற்றால் அவர் மறுமையில் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகரமாட்டார். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டுமென்றால் மார்க்க கல்வியை கற்று அதன்படி அமல்கள் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். திருக்குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் கூறப்பட்ட மார்க்க கல்வியின் சிறப்புகளையும் எச்சரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு அவற்றை நம் வாழ்விலும் கடைபிடித்து வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.